ஹே ஃபோக்ஸ், நம்ம விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஒரு சின்ன ஈவினிங் ரொட்டீன் தான். ஸ்கூல்லேருந்து ஆதனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த விலாகில் வரும். என்ன தான் நம்ம டெய்லி வந்து ஆதுக்குட்டியை வந்து நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலும் அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோவில் போகிறது பார்த்துட்டு ரொம்ப குஷி, ரொம்ப ஆசை. ஒவ்வொரு நாளும் கேட்டே இருப்பான். அந்த அன்றைக்கின்னு பார்த்தா ஆட்டோக்கார தாத்தா வந்து சரி ஓகேம்மா இன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன், நான் வேணால் கூப்பிட்டு வரேனாங்க. ஆனால் எனக்கு பயம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட் டைம் ஆட்டோவில் தனியாக அனுப்பும்போது ஃப்ரெண்ட்ஸோட அனுப்பும்போது நம்ம எல்லா மாப்பாவுக்கும் எது பயம் வருமோ அதுதான் எனக்கும். ரெண்டு பக்கமும் வந்து இது இல்லாதது, லாக் இல்லாதது, இவன் அந்த பிடிச்சி உட்காருவானா, அவனுக்கு அது செட் ஆகுமானா பயந்துட்டே இருந்தால் அந்த கேட் வரைக்கும் வேணா கொஞ்சம் விட்டுருந்தா அவன் ஆசைக்கு அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லி அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதனால ஆதுக்குட்டியை வந்து அந்த ஸ்கூல் கேட்டு வரைக்கும் போகிறதுக்கே அவ்வளோ குஷியாயிட்டான் ஆட்டோவில் போறதுக்கு. கேட்டியா பிடிச்சிக்கோ, அங்கே கேட் கிட்ட இறங்கிடு. பாய் சொல்லிட்டு தேங்க்ஸ்ண்ணா, பாய். அவங்க அந்த சைடு போறாங்க, வேற ரூட். பாய். நியூஸில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். டக்குன்னு ரோட் சைடில் இருக்கிறவங்க தெரியாமல் கதவை நீக்கிட்டா பின்னாடி வர்றவங்க எப்படியெல்லாம் அடிபடுறாங்க அப்படிங்கிற வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஸோ நம்மளோட அஜாக்கிரதையினால யாருக்குமே வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் வரக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆதன் வந்து இது வரைக்கும் தனியாக கதவை ஓப்பன் பண்ண நான் அலோவ் பண்ணதே இல்லை. பட் ஸ்டில் வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற கேப்பில் கூட பின்னாடி வண்டி வருதா இல்லையான்னு என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக எப்படி பார்த்துக்கணும், எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இந்த கண்ணாடி தெரியுதா? இந்த கண்ணாடியில் பின்னாடி ஏதாவது வண்டி வர்றது தெரியுதா? டேய் வண்டியே வரலடா வெண்ண. அப்போ இப்போ ஓப்பன் பண்ணு. வண்டி வருதா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணு, ஓகேவா? எந்த வண்டியும் வரலையா? பார்த்துட்டு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? முன்னாடி ஏதாவது வண்டி வருதா பாரு. முன்னாடி ஏதாவது வண்டி வருதா பாரு. இங்கே பாரு, இங்கே முன்னாடி தான் வண்டி வருதா பாரு. வரலையா? இப்போ ஓப்பன் பண்ணு, ஓகே? நீ அவ்வளோ தூரம்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீ ஒன்று பண்ணு, பெட்டர் நீ வந்து என் சைடு வழியாகவே இறங்கிடு, ஓகே? வழக்கமாக இறங்குற மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி என்னமோ தெரிலங்க, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பயங்கரமாக தலைவலி வந்துருச்சு. ஸோ நான் காஃபியே ரொம்ப வருஷமாக குடிக்காமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் இந்த பாத்திரம் எடுத்து பழைய பாத்திரங்கள் இப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம் வீட்டில். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாக இண்டஸ் வேலிலேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி சாஸ் பேன் தான், ஆனால் வந்து நான் பால் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பொதுவாக சாஸ் எல்லாம் அதிகமாக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுனால. ஏன் நான் இண்டஸ் வேலியில் வாங்கினேன்னா, இது வந்து ஃபுட்டோட ரியாக்ட் பண்ணாது. டாக்ஸிக் கெமிக்கல் எதுவுமே கோட்டிங் இதில் இல்லை. ஸ்மார்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷ் டிசைனாகவும் இருக்கும். ஹீட்டு வந்து ஈவன்லி எல்லா இடத்துக்கும் வந்து ஹீட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஒட்டிக்கிறது, தீஞ்சு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான்ஸ்டிக் இல்லாமலேயே இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரங்களில் வந்து இண்டஸ் வேலியில் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். இதனால நம்ம டைமு, மணி, கேஸ் இது எல்லாமே மிச்சமாகும். கேஸ்க்கு மட்டும்தான் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வந்து கிளாஸ் டாப்லேயும் வைக்கலாம், இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம். வீட்டில் டிஷ் வாஷர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லாங் லாஸ்டிங்காக வர மாதிரியான பாத்திரங்கள் இண்டஸ் வேலியில் நிறையா இருக்குது. ஸோ பால் காய வச்சு காஃபி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. பால் காய வச்சதுக்கப்புறம் வந்து சில்லி சிக்கன் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஏன்னா இந்த சண்டே வந்து நாங்கள் வந்து வெளியே கோயிலுக்கு போயிட்டங்காட்டி நாங்கள் நான்வெஜ் எடுக்கல. ஸோ அதனால் சில்லி சிக்கன் நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வென்ஸ்டே ஈவினிங்காக நாங்கள் செஞ்சோம். எப்பயுமே சில்லி சிக்கன் செய்யும்போது இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கும் போது முட்டை அதே இதில் போட்டு நீங்கள் மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். அதை வந்து நல்லா பாண்ட் ஆயிரும் மசாலா எல்லாமே நம்ம கையில் போட்டு பீட் பண்ணுறத விட. ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், உப்பு, கொஞ்சம் தண்ணி இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மிளகாத்தூள் வந்து அப்புக்குட்டி வீட்டு மசாலாஸில் வந்து நாங்கள் வந்து கலர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா 9843328676 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு, எடுத்து பொரிச்சிடலாம். இதுவும் வந்து இண்டஸ் வேலியோட ட்ரை ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேனில் தான் வந்து நான் போட்டிருக்கேன். 22 சென்டிமீட்டர் இருக்குங்க இதோட டயாமீட்டர். 100% ஃபுட் சேஃப்னு அவங்க சொல்கிறாங்க. லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாத்திரம் ஹேண்ட்லேயே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்கோ அது வந்து தீஞ்சு போகாமல், வந்து அலுமினியம் பாத்திரம் அது இதுன்னு நம்ம நிறைய பாத்திரங்கள் வச்சு சமைக்கும் போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் ஒரு சிலது இந்த பாத்திரம் கீரை இந்த பாத்திரத்தில் தான் செய்யணும், அது இந்த பாத்திரத்தில் தான் செய்யணும்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. பட் இது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டுக்குமே வந்து அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்கோ அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியான பாத்திரம் இதுன்னு போட்டிருக்காங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் இதில் க்ளீனும் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் மட்டும் இல்லை, ஸ்டிர் ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ்
பண்ணலாம், எக் புர்ஜி செய்யலாம், சிக்கன் ரோஸ்ட் செய்யலாம், ஆம்லெட் செய்யலாம், உப்புமா, வாடவர் உங்களுக்கு வந்து ஹேண்டியாக ரொம்ப அதாவது கைப்பிடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு கைக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் கோட்டிங் இல்லாத டாக்ஸின் ஃப்ரீயான 100% ஃபுட் சேஃப் ப்ராடக்ட் இண்டஸ் வேலின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என் பையன் வந்து பீட்சா மேன் விளையாட்டு விளையாடலாம் வாமான்னு சொல்லி கூப்பிட்டான். நான் அங்கே போயிட்டேன். இப்போ நம்ம பீட்சா வாங்க ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பீட்சா வாங்கலாமா? பீட்சா எவ்வளோங்க? 300 ரூபாயா? பேன் பீட்சா பண்ண போகிறீங்களா? எங்கே பண்ணுங்க பாப்போம். பாரா. என்ன பண்ணுவீங்க அப்புறம்? போடுங்க. ஓ நெக்ஸ்ட்டு அப்புறம் கரெக்டாக வச்சுருங்க. என்னங்க கீழெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க பீட்சாவை? பீட்சா கொடுங்க. என்ன பீட்சாங்க இது? டொமேட்டோ சாஸா? போடுங்க. ஓ சூப்பர் சூப்பர். அடுத்து சால்ட். ஓகேங்க கொடுங்க. பீட்சாக்காரரே பீட்சா எவ்வளோ? 300 rupees. இந்தாங்க 500. பேலன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் எவ்வளோங்க? 200. சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா பண்ணுறது, சிக்கனே சாப்பிட்டாச்சு, சும்மா சாப்பாடு மட்டும் சும்மா லைட்டாக ஏதாவது தாளித்து சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு டொம்முன்னு இருக்கும், சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு தான் செஞ்சேன். இதுவும் இண்டஸ் வேலியில் வாங்கினதான். ட்ரை ஸ்டீல் கடாய் வித் லிட்டோட வருது. சாண்ட்விச் பாட்டம் இருக்குங்க, அதாவது 3 வகையான லேயர் கொடுத்து அடியில் வந்து பற்றி போகாமல் இருக்கிறதுக்கு, ஃபுட்டோட எதுவுமே வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் பாத்திரங்களை வந்து அதில் கொடுத்துருக்காங்க. டியூரபிளான அந்த கைப்பிடி வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்குது, டியூரபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஈவனாக வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது உங்களுக்கு இதுலேயே தெரியும். ஸ்டீல் லிட் வந்து நாப்ல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு தெரியாது. அது வந்து கூல் டச் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் அந்த ஹேண்டில் வந்து வைட் டபுள் ஹேண்டில் இருக்குங்காட்டி நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஹேண்டிலும் பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ் வேலியோட பாத்திரங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இண்டஸ் வேலி பாத்திரங்கள் நீங்கள் வெப்சைட்டில் வாங்கும்போது அப் டு 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. அது போக உங்களுக்கு ஒரு 12% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படின்னா கலைவாணி அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 12% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் இண்டஸ் வேலி பாத்திரங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக ஆதினை சாப்பிட வச்சு தூங்க வச்சு ஹோம்ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி அவனுக்கு தூங்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டேங்க. தலைவலின்னு சொன்னேன்ல, அப்போ போட்ட காஃபி மறந்தே போச்சு. நான் அதை குடிக்கிறது கூட மறந்துட்டு அவன் பின்னாடியே ஓட வேண்டியதாக இருந்தது. சரி இப்போவாது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடித்தேன். எனக்கு காஃபினா அவ்வளோ பிடிக்கும். முன்னெல்லாம் டெய்லி காலையிலையும் நான் ஈவினிங்கும் காஃபி குடிப்பேன். பட் இப்போ அதெல்லாம் கைவிட்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஏதோ என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு நப்பாசைக்கு தலைவலி இந்த மாதிரி தான் வந்ததுன்னா குடிக்கிறது தான். அப்புறம் தக்காளி சாப்பாடு, அந்த பட்டை கிராம்பெல்லாம் சும்மா லைட்டாக அரைச்சி ஊற்றி இந்த சோம்பேறி சிக்கன் மாதிரி சோம்பேறி தக்காளி சோறு செய்வோம்ல, அந்த மாதிரி தக்காளி சோறுக்கும் சில்லி சிக்கனுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி அரிசி பருப்புக்கும் சில்லி சிக்கனுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தட்டைப்பயிரை போட்டு அரிசி பருப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆனால் அதுக்கு முந்தின நாள் தான் அதை நாங்கள் செஞ்சங்காட்டி வீடியோவில் காட்ட முடியல. எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இண்டஸ் வேலியோட பாத்திரங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோட் ஸ்க்ரீனில் தெரியுதுல, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.